இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. அதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இம்யூனோகுளோபினில் உடலுக்கு தீங்கிழைக்கும் பாக்டீரியா ஜெர்மனியில் மேற்கொண்ட ஆய்வில் கண்டறிந்ததாக நீதிமன்றக்கு தகவல் என்ற ஒரு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தரமற்ற இம்யூனோகுளோபினில் தடுப்பூசி ஆன்டிபாடி வேக்சின் தொடர்பான விசாரணையில் அவற்றில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உப்பு இருந்தமை ஜெர்மனியில் நடாத்தப்பட்ட ஆய்வக பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மினி ஹிரிஹாமக நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வலிமேற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி வசம், கட்சி மாறி வாக்களித்த உறுப்பினர் என்ற ஒரு செய்தி. வலிமேற்கு பிரதேச சபையின் ஆட்சியை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தியுள்ளது. அந்த கட்சியின் சண்முகநாதன் ஜெயந்தன் தவிசாளராக தெரிவாகியுள்ளார். இதனிடையே தவிசாளர் தெரிவின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இவ்வாறு வாக்களித்தவர் தான் கட்சி மாறி வாக்களித்து விட்டதாக கூறியுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் தமிழரசின் ஆட்சியில் வலிதிற்கு பிரதேச சபை என்ற செய்தியும், எட்டப்பட்ட உடன்படிக்கைப்படி கரநகர் பிரதேச சபை சுயேட்சை குழுவின் வசம் என்ற செய்திகளும் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகளாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2015 தொடக்கம் 2019 காலப்பகுதியில் வீடமைப்பு அமைச்சில் ரூபாய் 2600 கோடி மோசடி. 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை காலப்பகுதியில் வீடமைப்பு அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களினூடாக 2600 கோடி ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளது என்று துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் ரி.பி. சரத் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக 1000 ஏக்கர் காணி மோசடி, முன்னாள் ஜனாதிபதிகள் இருவருக்கு தொடர்பு. குருநாகலில் 1000 ஏக்கர் நில ஒப்பந்தத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் இருவர், முன்னாள் பிரதி அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள திசாநாயக்க ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் 9190 சிறார்கள் பராமரிப்பு இல்லங்கள் என்ற செய்தியும், பராமரிப்பு நிலையங்களில் 9190 சிறுவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் என்று மகளிர் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் நேற்று கைதான ஹெகலியவின் மகள்கள் மருமகனுக்கு பிணை என்றொரு செய்தி. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் மகள்கள் இருவரும் மருமகன் ஒருவரும் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் என்ற செய்தியும், கடலுக்கு சென்ற மீனவர் மாயம் கொலையானாரா என்ற சந்தேகம் என்ற ஒரு செய்தி. முல்லைத்தீவில் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். தனியாக மிதந்து வந்த அவரின் படகு மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று இந்த செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி நாங்கள் சமூக வலைதளங்களிலும் அதிகம் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து செம்மணியில் இன்று போராட்டம். செம்மணி அரியாலை மனித புதைகுழி விவகாரத்திற்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கில் கைவிடப்பட்ட பால் பதனிடும் நிலையங்களை மீள இயக்குக ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி என்ற செய்தி. வலிவடக்கு பிரதேச சபை நடுநிலை வகித்தவரிடம் விளக்கம் கோரி கடிதம் என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வவுனியா மாநகர சபையின் முத்திரையின்றி பற்றுச்சீட்டு பிரதி முதல்வர் நடவடிக்கை. வவுனியா மாநகர சபையின் முத்திரையின்றி பற்றுச்சீட்டில் கட்டணம் அறவிடப்பட்டமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி. போதைப்பொருள் விற்பனை, கணவன் கைதானார், மனைவி தலைமறைவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. துமிந்த திசாநாயக்கவின் விளக்கமறியல் நீடிப்பு என்ற ஒரு தலைப்பில் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஹல்கிசை நீதவான் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள துமிந்த திசாநாயக்க நேற்று நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்த பெண்ணிடமிருந்து
தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கொழும்பு பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் வைத்து கடந்த மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலைமையில் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குற்றவியல் நடவடிக்கை சட்டம் சான்றுரைப்படுத்தப்பட்டது என்ற தலைப்பிலும் செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு மோதலால் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும், அரசு கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற செய்தியும், பழைய பூங்காவில் 200 மரங்களை பராமரிக்கும் உத்தியோகத்தர்கள் பதில் அரசு அதிபர் பிரதீபன் பாராட்டு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 4 வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்திய கர்ப்பிணி கைது என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 4 வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் கர்ப்பிணி தாய் ஒருவர் ஜாயல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ஹம்பஹாவில் உள்ள ஜாயல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பில் ஜாயல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான கர்ப்பிணி தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாயல பிரதேசத்தை சேர்ந்த 18 வயதுடைய கர்ப்பிணி தாய் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்த மகள் ராகமை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான கர்ப்பிணி தாய் தனது கணவருடன் இணைந்து நீண்ட நாட்களாக தனது 4 வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் ஆராய்ச்சி கப்பல் விடயத்தில் ஐநாவின் கோரிக்கையை நிராகரித்த இலங்கை அரசு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இலங்கை கடற்களில் நீண்டகால உணவு பாதுகாப்பை மதிப்பிடும் தமது ஆராய்ச்சி கப்பலை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 20 வரை தனது கடல் எல்லைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் கோரிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஜனவரி முதல் 73,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு என்ற செய்தியும், ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இலங்கை பராமரிப்பாளர் காயம் என்ற ஒரு செய்தி. இஸ்ரேலில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அருகில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இலங்கை பெண் பராமரிப்பாளர் ஒருவர் காயமடைந்துள்ளார். டெல் அவிவில் உள்ள பீர்ஷெபா மருத்துவமனையில் தனது நோயாளிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது மருத்துவமனைக்கு அருகில் ஏவுகணை தாக்குதலின் போது பராமரிப்பாளர் காயமடைந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய தலைவராக அபே சூரிய என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சப்ரகமுவ மேல் மாகாணங்களில் மழை, கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பு என்று வானிலை மற்றும் கால்நிலை தொடர்பான ஒரு செய்தியும், இளைஞர் மத்தியில் புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்தல் அதிகரிப்பு, போதைப் பொருள் தகவல் மையம் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தரவுகளுடன் கூடிய செய்தியாக இது காணப்படுகிறது. இலங்கையில் 15 முதல் 21 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் 11.6% புகைப்பிடிப்பதாகவும் 18% மதுபானம் அருந்துவதாகவும் மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் மேற்கொண்ட ஆய்வில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை எந்த நேரத்திலும் அழைத்து வர தயார், அரசாங்கம் நேற்று அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், கிழக்கு மாகாண பாலர் பாடசாலை பணியகத்தில் அரசியல்வாதிகள் உடன் நீக்குமாறு ஆளுநரிடம் கோரிக்கை. கிழக்கு மாகாண பாலர் பாடசாலை பணியகத்தின் முகாமைத்துவத்தில் உள்ள அரசியல்வாதிகளை நீக்கி கல்வி சார்ந்த அதிகாரிகளை நியமிக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநரிடம் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது இந்த செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நில அளவை திணைக்களத்தின் புதிய கட்டிடம் திறந்து வைப்பென்று சம்மாந்துறை அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை நில அளவை திணைக்களத்துக்கான புதிய கட்டிடம் திறந்து வைக்கும் நிகழ்வு என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முதலை பெருக்கத்தால் மீனவர் உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. மட்டக்களப்பு பாவியில் நீர்த்தாவரங்கள் அதிகமாக வளர்ந்து காணப்படுவதால் முதலை பெருகிவிட்டதாகவும் இதனால் மீனவர்களின் உயிருக்கு ஆபத்து எனவும் இந்த சூழ்நிலையில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட ஒருவர் உயிரிழந்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது. புத்தர் சிலை விவகாரத்தால் கைதான இளைஞனுக்கு பிணை வழங்கப்பட்டது என்ற செய்தியும், காட்டுப்பாதை என்ற திறப்பு, யாத்திரிகளுக்கு குடிநீர் வழங்க தொண்டு நிறுவனங்கள் விரைவு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக,
வீதி புனரமைப்பு ஆரம்பம். அம்பாறை மாவட்டம் ஒலுவில் 6ஆம் பிரிவில் வாழும் மீனவர்கள் பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் வாழ்வாதார அபிவிருத்திக்கு இன்றியமையாது வீதியாக உள்ள வெளிச்சவீட்டு கடற்கரை கரையோர வீதி கிரவலிட்டு புனரமைக்கும் பணிகள் நேற்று முன்தினம் ஆரம்பமானது என்ற செய்தியும், நிலாவளியில் கோர விபத்து, கணவன் பலி, மனைவி காயம் என்ற செய்திகளும் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் குறிப்பாக இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான செய்திகளே இங்கு அதிகம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் பிரதான செய்தியாக இஸ்ரேல் மீது ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை வீசியது ஈரான். இஸ்ரேல் மீது ஃபதா-1 என்ற ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடாத்தியது என்ற செய்தியும், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் இதுவரை 585 பேர் உயிரிழப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடாத்த இன்னும் முடிவு செய்யவில்லை, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போரை நிறுத்த அமெரிக்கா எந்த பங்கும் வகிக்கவில்லை, இந்திய பிரதமர் மோடி உறுதி என்ற செய்தியும், உலகில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது, இந்திய பிரதமர் மோடி தெரிவிப்பு என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்தியாக மனித புதைகுழிகள் அகழ்விற்கு பிரிட்டன் ஆதரவளிக்க வேண்டும், பிரிட்டனின் தமிழ் எம்பி உமா. சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப குறித்த மனித புதைகுழிகளை தோண்ட இலங்கையில் போதுமான வளங்கள் இல்லை என்று பிரதானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதியின் ஜெர்மனி விஜயம் குறித்து அவதூறு, சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் என்ற செய்தியும், ரஷ்யாவில் ரணில் G7க்கு எதிர்ப்பு, பிரிக்ஸுக்கு ஆதரவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவிற்குள் நுழைந்த இலங்கையர் 2 கைது, போலீஸ் நிலையத்தில் சித்திரவதை, ரூபாய் 2 மில்லியன் இழப்பீடு வழங்க 2 போலீசாருக்கு உத்தரவு என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கெஹலிய இறக்குமதி செய்த மருந்தில் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா ஆய்வில் உறுதி என நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இறக்குமதி செய்த மருந்தில் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் கொடிய பாக்டீரியா நீர் இருப்பதாக ஆய்வில் உறுதியாகியுள்ளது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 12 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நோய் எதிர்ப்பு மருந்தான ஹியூமன் இம்யூனோகுளோபியூலின் மருந்தில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொடிய பாக்டீரியா நீர் இருப்பவை நீதிமன்றத்துக்கு நேற்று வெளிக்கொணரப்பட்டது. இந்த மருந்து தொடர்பில் நடாத்தப்பட்ட சர்வதேச விசாரணைகளின் முடிவுகளை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகமே நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தரமற்ற மருந்துகள் என அடையாளம் காணப்பட்ட ஹியூமன் இம்யூனோகுளோபியூலின் மற்றும் நிரோட்ஸ்னிப் மருந்துகள் உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மனி ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்பட்டன. பரிசோதனை அறிக்கைக்கு அமைய ஹியூமன் இம்யூனோகுளோபியூலின் மருந்தில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொடிய பாக்டீரியா நீரும் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தான ரிரோட்சிமெப் மருந்தில் உப்பு நீர் மாத்திரமே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சைக்கிள் மான் சுயேட்சை குழு இணைந்து காரைநகரில் ஆட்சி, தவிசாளராக கிருஷ்ணன் கோவிந்தராயன் தெரிவிப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி, சுயேட்சை குழு ஆகியன இணைந்து காரைநகர் பிரதேச சபையில் புதிய ஆட்சி அமைத்திருக்கின்றன. மேலும் காரைநகர் பிரதேச சபையின் புதிய தவிசாளராக சுயேட்சை குழுவின் கிருஷ்ணன் கோவிந்தராசன் தெரிவானார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் வலிதற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி வசம், தவிசாளராக பிரகாஷ் தெரிவு என்ற ஒரு செய்தி. செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி இன்று போராட்டம். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற உள்ளது. செம்மணி பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கி அளித்த இஸ்ரேல் ராணுவம் என்ற செய்தியும், வலிமேற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆட்சி, தவிசாளராக ஜெயந்தன் தெரிவு என்ற செய்தியும், தவறுதலாக வாக்களித்ததால் சங்க கூட்டணி உறுப்பினர் கட்சியில் இருந்து இடைநிறுத்தம் என்ற ஒரு செய்தி, காரைநகரில் மயங்கி விழுந்த பெண் மரணம் என்ற செய்திகளும் உட்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் மாநகர சபையின் சந்தை கட்டட தொகுதிகளுக்கு முதல்வர் மதிவதனி கள விஜயம். யாழ்ப்பாண மாநகர சபையின் சந்தை கட்டட தொகுதிகளின் பிரச்சனைகளை ஆராயும் வகையில் முதல்வர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா நேற்று கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் மாநகர சபையின் பாசையூர் மற்றும் சின்ன கடை சந்தை கடை தொகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்கு வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களிடம் அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை
மீண்டும் ஆரம்பம் என்ற செய்தியும், கஞ்சா கலந்த மாவாவுடன் குருநகரில் இளைஞன் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. செம்மணி புதைகுழி விவகாரம் சர்வதேச உதவி அவசியம், பிரிட்டன் வெளிவிவகார அமைச்சருக்கு கடிதம் எழுதிய உமா குமரன். செம்மணி மனித புதைகுழியில் சமீபத்தில் குழந்தைகளின் உடல்கள் உட்பட பல உடல்கள் மீட்கப்பட்டமை குறித்து பிரிட்டனின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள பிரிட்டனின் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன், இந்த புதைகுழி குறித்த விசாரணைக்கு சர்வதேச சகாக்களுடன் இணைந்து பிரிட்டன் ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதேபோல விளையாட்டுச் செய்திகளுக்குள், சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் மாபெரும் கால்பந்தாட்ட போட்டி. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பிரான்ஸ் பழைய மாணவர் சங்க ஆதரவுடன் அகில இலங்கை ரீதியில் அழைக்கப்பட்ட புனிதர்கள் கல்லூரிகளுக்கு இடையில் நடாத்தும் அணிக்கு 7 பேர் கொண்ட மாபெரும் கால்பந்தாட்ட போட்டி நாளை மறுதினம் ஆகிய இரு தினங்கள் காலை 8 மணி முதல் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, இளவாலை சென்ட் ஹென்ரிஸ் கல்லூரி, ஊர்காவத்துறை சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரி, கொழும்பு சென்ட் பெனடிக்ட் கல்லூரி, அனுராதபுரம் சென்ட் யோசப் கல்லூரி, மன்னார் நானாட்டான் டான் இலாசல் கல்லூரி, மன்னார் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி, வெண்ணப்புவ யோசப் பாஸ் கல்லூரி, யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி, வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி ஆகிய கல்லூரிகள் அணிகள் பங்கு பெற்ற உள்ளன என்ற செய்திகளும், 2026 மகளிர் T20 உலகக்கிண்ணம் முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை மோதல் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதேபோல பாராளுமன்றத்தை பார்வையிட்ட இந்திய நடிகர் மோகன்லால் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை இந்திய உறவை மேம்படுத்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்போம், துணை தூதுவர் சாய் முரளி தெரிவிப்பு. இலங்கை மற்றும் இந்தியாவை இணைக்கும் நாகரீகம், கலாச்சாரம் மற்றும் புவியியல் உறவுகளை மேம்படுத்த எல்லைகள் கடந்து சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை வரும் உயர்ஸ்தானிகர் அழுத்தம் கொடுக்கும் அமைப்புகள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்டர் டார்க்கிடம் 5 முன்னணி சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இலங்கை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள், சமரசத்திற்கு வாய்ப்பில்லை, கமேனியின் அறிவிப்பால் பதறும் உலகம். இனி யூதர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது, அந்த தீவிரவாத பிராந்தியத்துக்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும், சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என்று ஈரானிய உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் மூக்கை நுழைத்தார் புடின் என்ற ஒரு செய்தி. அதேபோல நீங்களே உங்கள் கல்லறையை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள், ஈரான் அனுப்பிய மிரட்டல் குறும் செய்தி என்ற ஒரு செய்தி. கனடா பிரதமரை சந்தித்தார் இந்திய பிரதமர் மோடி, ஈரானுக்கு ஆதரவளிப்போம், வடகொரிய ஜனாதிபதி உறுதி. இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் தனியாக இல்லை, அவர்களுக்கு அனைத்து வகைகளிலும் ஆதரவை வழங்குவோம் என வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங் உன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், 30 முதல் ஜூலை 5 வரை டெங்கு ஒழிப்பு வாரம், தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவிப்பு. எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை 16 மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறார்கள். தென்மேற்கு பருவமழை காரணமாக நுளம்புகளின் பரவல் அதிகரித்துள்ளதால் அதை கட்டுப்படுத்த இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தை செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகரும் சமூக வைத்திய நிபுணருமான பிரசிலா சமரவீர தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் 26,775 டெங்கு நோயாளர்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 14 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கன்னிவடி அகற்றும் பணியாளர்களின் தியாகம், மீள்குடியமர்வுகளின் வெற்றி, ஆளுநர் புகழாரம். மனிதாபிமான கன்னிவடி அகற்றும் பணியாளர்களின் தியாகத்தினாலேயே பல இடங்களில் மக்களின் மீள்குடியமர்வு வெற்றிகரமாக சாத்தியமாகி இருக்கிறது. அவர்களின் தியாகத்துக்கு மதிப்பளித்து பாராட்டுகிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியும், எங்களிடம் அறவிட்ட நிதி எங்கே, நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழான கமக்கார் அமைப்புகளின் சம்மேளனம் என்ற அமைப்பினால் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் விவசாயிகளிடம் அறவிடப்பட்ட பல கோடி ரூபாய் நிதி தொடர்பில் உரிய விசாரணை நடவடிக்கைக்கு எடுக்குமாறும் விவசாயிகளால் விவசாய அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக போகும்போது வருமென்றோ பொய் வழியில் பொருள் சேர்த்தீர் என்று அந்த ஆசிரியர் தலையங்கமும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக வடக்கின் மனித புதைகுழிகள் வதந்தி என்று விளம்பிய நீதி அமைச்சர் இதுவரை காலமும் தூக்கத்திலாயிருந்தார். ஹர்சனவின் சர்ச்சை கருத்திற்கு எதிராக எதிரணி விளாசல். வடக்கில் மண்டதீவு உள்ளடங்களாக பல மனித புதைகுழிகள் வரும் வதந்திகள் என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளமை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக கண்டித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி. முல்லையில் பதட்டம், கடலுக்கு சென்று கரை திரும்பாத மீனவர், இரத்த கரையுடன் கரை திரும்பிய படகு, முடக்கிவிடப்பட்ட தேடுதல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தமிழர் தாயகத்தில் சுயாட்சி கிட்ட வழி சமைப்பதே எமது இலக்கு, தமிழரசு கட்சி தெரிவிப்பு. முக்கிய அரசியல்வாதிகளின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணை ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது.
அதேபோல வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக 160 போதை மாத்திரைகளுடன் யாழில் இளைஞன் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக செம்மணி புதைகுழியில் பிரிட்டனின் கண்காணிப்பு, பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் வலியுறுத்தி என்று செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் ஆட்சி அமைத்த தரப்புகள் கார்நகர் சபையில் சுயேட்சை ஆட்சி, தவிசாளர் கிருஷ்ணன் கோவிந்தராஜன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வலிதிற்கு சபையையும் கைப்பற்றியது தமிழரசு, வலிகாமம் மேற்கு சபை தமிழரசு கட்சியின் வசம் என்று உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகள் இங்கும் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக செம்மணி மனித புதைகுழிக்காக நீதி கோரி இன்று போராட்டம் என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இன்று போராட்டம் ஒன்று இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மயங்கி சரிந்து பெண் சாவு என்றொரு செய்தி. கோவிலுக்கு செல்வதற்கு தயாரான பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து வலிதெற்கு மற்றும் மேற்கில் தமிழரசின் ஆதிக்கம் என்ற செய்தியும், வேலணை பிரதேச சபையில் தமிழரசு ஆட்சி அமைக்கும் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பரபரப்புக்கு மத்தியில் இன்று ஊர்காவற்துறை பிரதேச சபை தமிழரசுக்கே அதிக வாய்ப்பு என்ற செய்திகள், உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக அதிக செய்திகள் இங்கு முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, ஆட்சி அமைப்பு முடிய எங்கட தமிழ் கட்சிகள்ல உட்கட்சி பூசல் இன்னும் பத்தி எறிய போவது கண்டியலோ என்றவாறு அவருடைய கருத்து இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக, நடுநிலை வகித்தவரை இடைநீக்கியது தவறு, இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கேசன் கிளை போர்க்கொடி என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் நீதியமைச்சர் இதுவரை தூக்கத்தில் இருந்தாரா என்ற செய்தி வலம்புரி நாளிதழில் விரிவாக பார்த்த செய்தி தான் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இம்மாதத்தில் ஸ்டார்லிங் சேவை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய சேவையான ஸ்டார்லிங் விரைவில் இலங்கையில் சேவைகளை வழங்க உள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து அச்சுறுத்தும் டெங்கு 14 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு நோயால் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 26,775 டெங்கு நோயாளிகளும் பதிவாகி உள்ளனர் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியோடு, சந்தமாலி மீது தாக்குதல் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நாகை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் மடுமாதா ஆலய திருவிழா சகல ஏற்பாடுகளும் நிறைவு, 400 போலீசார் கடமையில், மன்னார் மாவட்ட செயலர் தகவல் என்ற செய்தியும், பகடிவதியை தடுக்க திட்டம் வலியுறுத்தி உயர் நீதிமன்றில் மனு. பல்கலைக்கழக அரசு கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் பகடிவதை சம்பவங்களை தடுக்க திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது என்ற செய்தியும், பணி பகிஷ்கரிப்பில் ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் அரசின் மாற்றத்தில் மாற்றமில்லை, காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் பிரிட்டன் தூதுவரிடம் சுட்டிக்காட்டு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தெஸ்ஸவிகாரை செம்மணி புதைகுழி கேட்டறிந்து கொண்ட பிரிட்டன் தூதுவர் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆணவம் பிடித்து ஆடும் சபாநாயகர் அஜித் பெரேரா எம்பி காட்டும் என்ற செய்தி, ஆசி உயர்கல்வியை பெற இலங்கை மாணவர்கள் ஆர்வம், ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வியை பெறுவதில் இலங்கை மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தற்போது சுமார் 19,000க்கும் மேற்பட்ட இலங்கை மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் கற்று வருகின்றனர் என இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் பால் ஸ்டீவன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் ஒரு புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் புகைப்பிடித்தல், மது அருந்தல் இளைஞர்களுக்கு இடையே உயர்வு என்ற செய்தியும், 160 போதை மாத்திரைகளில் மானிப்பாயில் ஒருவர் கைது என்ற செய்திகளும் உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, குற்றவாளிகளை தண்டிக்க மறுக்கும் நாட்டில் உள்ளக விசாரணை நீதியை வழங்குமாம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் பிரிட்டன் தூதுவரிடம் கேள்வி, 29 குழந்தைகளுடன் இராணுவத்துடன் சரணடைந்தவர்களை மீட்டு தாருங்கள், மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் சர்வதேச நியமம் மற்றும் சர்வதேச கண்காணிப்பு தேவை என்ற தலைப்பிலே தினக்குரல் பத்திரிகை மலர்ந்திருக்கிறது. அதே போல 144 மில்லியன் மருந்து ஊழல் விவகாரம், இறக்குமதி செய்யப்பட்டது மருந்து அல்ல,
நச்சு நீரும் ஆபத்தான பாக்டீரியாவுமே ஜேர்மன் ஆய்வக அறிக்கையில் திடுக்கிடும் தகவல் என்று ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றும். அதேபோல இந்திய மீனவர்களை விரட்டிய கடற்படையினர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. ஐநாவின் ஆராய்ச்சி கப்பலுக்கு அனுமதி மறுக்கிறது இலங்கை, முக்கிய தரவுகளை இழக்கிறார்கள் ஐநா தெரிவிப்பும். செம்மணி புதைகுழியை பார்வையிடுங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் சர்வதேச அமைப்புகள் வலியுறுத்தல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கட்சி தீர்மானத்தை மீறிய உறுப்பினர் இடைநிறுத்தம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல தினக்குரல் நாளிதனுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளாக பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் வலுவான நிலையில் இலங்கை அணி. காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் முதலாவது இன்னிங்ஸில் பெற்ற 495 ஓட்டங்களுக்கு பதிலடி கொடுத்து துடுப்படுத்தாடும் இலங்கை 3ஆம் நாள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழந்து 368 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது என்ற செய்தி. அதே போல கொச்சி டஸ்கஸ் அணிக்கு பிசிசிஐ 538 கோடி ரூபாவை அபராதமாக செலுத்த வேண்டும். யாழ் சென்ட் பெட்ரிக்ஸ் கல்லூரி 175வது ஆண்டு நிறைவை ஒட்டிய கால்பந்தாட்ட போட்டி என்று இலவை பார்த்த செய்தி ஒன்று. அதே போல மகளிர் T20 உலக கிண்ணம் ஆரம்ப போட்டியில் மோதும் இலங்கை இங்கிலாந்து என்ற செய்தி. இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் இன்று சுப்மன் கில்லுக்கு சவால் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதனுடைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறியொரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.